சிலர் வெளியில சிலர் அவ்வளோ சீக்கிரமா அழமாட்டாங்க, அப்படியே கல்லு மாதிரி தங்களுடைய இருதயத்தை வச்சுக்குவாங்க, எல்லாத்தையும் தைரியமாக எடுக்கிறது மாதிரி எடுப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் சிலர் அழுது கொண்டே இருப்பாங்க, யாருக்கும் தெரியாமல் அவங்களுடைய கண்ணீர் வடித்து கொண்டே இருப்பாங்க. இந்த ஜெபத்தில் யார் வேணாலும் அப்படி இருக்கலாம். உங்கள் கண்ணீர் சிலருக்கு அசட்டையாக இருக்கலாம், உங்கள் கண்ணீரை நிறைய பேர் கணக்கில் கொண்டு வராமல் இருக்கலாம். நீ எப்போ பாரு வேணா அழுதுகிட்டே இருப்ப, நீ எப்போ பாரு உன் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும், நீ அழுதழுதே அப்படி போகுது. உங்களுடைய அழுகைக்கு கூட சில நேரத்தில் மதிப்பு இல்லாமல் போகலாம், உங்களுடைய அழுகையை நிறைய பேர் அசட்டை பண்ணலாம். ஆனா என் தேவனாகிய கர்த்தர் ஒன்ன பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாருன்னா, நீங்க அழுகிற அழுகையை கர்த்தர் பார்க்கிறாராமா. பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுடைய அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். சொல்லுங்க, உங்களுடைய அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் சங்கீதம் 56வது சங்கீதத்திலே 8வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கண்ணீரை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறாமா. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியிலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். நீங்கள் 126ஆம் சங்கீதத்திலே 5வது வசனத்தை வாசிப்பீர்களானால் வேதம் சொல்கிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான், அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனால் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வரும்போது கம்பீரத்தோடு திரும்பி வருவான். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, நம்முடைய கண்ணீரை காண்கிற கர்த்தர், நீங்கள் வடிக்கிற கண்ணீரை காண்கிற கர்த்தர், அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரை காண்கிற கர்த்தர்.